ஹாய், ஹலோ. நான் எப்படி சிம்பிளா கிளாம் லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லா போட்டிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன், ஸ்டெப் பை ஸ்டெப் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஐ மேக்கப்ஸ் பாருங்கள், ரொம்ப அழகா எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட கர்லி ஹேருக்கும் இந்த மேக்கப் செட் ஆயிடுச்சு. நான் ஒன்லி ஷர்ட் அந்த மாதிரி தான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட அவுட்ஃபிட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இது வந்து மேக்ஸிமம் எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் சூட் ஆகும். ஸோ நான் இப்போ ஸ்டெப் பை ஃபஸ்ட்டு கிளென்சர் யூஸ் பண்ணுறேன். ஸோ காட்டனில் எடுத்துட்டு, ஸோ வைப் பண்ணி எடுத்துக்குவேன். என்னதான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் எக்ஸஸ் டர்ட்ஸ், இம்ப்யூரிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு க்ளீன் ஆகும். இன்க்ளூட் பிஃபோர் யூஸ் பண்ண மேக்கப்ஸ் எல்லாமே இதில் ரிமூவ் ஆயிடும். ஸோ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஒன் பை ஒன் நான் ஃபுல்லாமே காமிச்சிருப்பேன். பாருங்கள் காட்டனில் எவ்வளோ தெரியுது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம். ஒரு ரெஃப்ரெஷிங்க்காகவும், போர் மினிமைசிங்க்காகவும் ஹைட்ரேட்டா வச்சுக்கும். ஸோ அத ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் டேப் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்கின் வந்து டைட்டன் ஆக்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, எப்பவும் போல் நம்ம சீரம் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கிளாம் லுக்குங்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மோர் ஹைட்ரேஷன் வேணும். அதனால நான் சீரம் யூஸ் பண்ணிவிட்டு, ஆஃப்டர் தட் வந்து எப்பவும் போல் செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கலர் கரெக்ஷன் எங்கெல்லாம் எனக்கு வந்து ஃபோர்ஹெட்டில் டேன் இருக்கோ, அண்டர் ஐ கீழே இருக்கோ, ஸோ அது வந்து நான் டேம்ப் ஸ்பான்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லிப் பாம் போட மறந்துட்டேன். ஸோ போட்டுட்டேன். இப்போ ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு என்னோடய எக்ஸாக்ட் ஸ்கின் டோனுக்கு. இப்போ பாருங்கள், எக்ஸாக்ட் ஸ்கின் கலரே பிளெண்ட் ஆகுது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்காது. எக்ஸாக்டாக என்னோடய கலரே இருக்கும். ஆக்சுவலி நான் அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். நான் வெளியே சன்லைட்டில் தாங்க உட்காந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம அவுட்டோரில் தானே இருக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? இந்த கலர் கரெக்ஷனில் நான் இது வந்து கான்டூராக நான் எடுத்திருக்கேன் இந்த கலரு. ஃபோர்ஹெட்டில் கொஞ்சம் எனக்கு இருக்குது. அதனால அங்கே வந்து நேச்சுரல் கான்டூர் மாதிரி நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அது அகைன் டேம்ப் ஸ்பான்ச்சால் நான் பிளெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, நான் ஹைலைட் போட போகிறேன். ஹைலைட்டிங்க்காக ஏஜ் ரிஃபைன் கன்சீலர் மெப்ளினில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வச்சு ஹைலைட் வந்து போன் ஏரியாலெல்லாம் நான் அப்ளை பண்ணி, அதே சேம் பியூட்டி பிளெண்டரை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் வந்து தயவு செஞ்சு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க. பார்க்குறீங்க, எல்லோரும் வியூஸ் பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டு போனீங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான். ஸோ வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனாலும், ஏதாவது ப்ராடக்ட் டவுட்ஸ்னாலும், ஏன்னா ப்ராடக்ட் காமிச்சு தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் ஆக்சுவலி ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிடுவீங்க. ஏதாவது டவுட்டுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப வெளியே வந்துருச்சு. அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாட் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சரு. பியூட்டி பிளெண்டர் எப்பவுமே நம்ம பக்கத்தில் வாட்டர் வச்சு அதை டேம்ப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா குயிக்காக அந்த வாட்டர் எல்லாம் போயிடும். ஸோ புழிஞ்சிட்டு நம்ம டம்ப் பண்ணிவிட்டு திருப்பி பிளெண்டிங் யூஸ் பண்ணணும். நான் ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணிவிட்டு அகைன் நான் வருவேன். போன் ஏரியாவில் மட்டும் ஹைலைட் பண்ணால் போதும். லூஸ் பவுடர் வச்சு அகைன் நான் கொஞ்சம் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னும் என்ஹான்ஸ்டாக எனக்கு காமிக்கும். ஸோ வந்து லூஸ் பவுடர் வச்சு மூவ் ஆகாமல் என்னோடய மேக்கப்பை வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்வெட் ஆனாலும் என்னோடய மேக்கப் ரிமூவ் ஆகாது. லூஸ் பவுடர் அதுக்கு எல்லாமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிளாம் லுக்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி இது தான், வேறு எதுவும் இல்லை. நான் ஃபஸ்ட்லேருந்தே ஐக்கும் சேர்த்து தான் கவர் பண்ணிகிட்டே வரேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஐப்ரோ பென்சில் வச்சு ஜஸ்ட் நான் ஃபில்லிங் மட்டும் இன்றைக்கி பண்ணிக்கிறேன். நான் எந்த ட்ராயிங் பண்ணலை. ஜஸ்ட் மேலேருந்து உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு எங்கெல்லாம் கேப் தெரியுதோ அங்கே மட்டும்
ஐப்ரோ பென்சில் வச்சு நான் ஃபில்லிங் மட்டும் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாக தெரியாது. இந்த ஒரு ஐப்ரோ முடிச்சோடனே அந்த ஐப்ரோவுக்கும் நான் ஃபில் பண்ணிடுவேன். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா ஸ்லாட்டிங் லைனில் தான் ஐப்ரோ வந்து நம்மளுக்கு க்ரோ ஆகிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஐப்ரோ லைன் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் இந்த ஐக்கும் அந்த ஐக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? ஜஸ்ட் ஃபில் அப் தான் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவும் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து அந்த ஷார்ட்ஸில் வந்து எவ்வளோ போட முடியாது. ஸோ இதில் மட்டும்தான் ஃபுல் வீடியோ ப்ராடக்ட்டோட நான் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஐப்ரோவும் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ எக்ஸஸ் வந்து லைட்டாக ஃபவுண்டேஷன் நான் வந்து எக்ஸஸ் அந்த ப்ரஷ்ஷில் இருக்கிறத வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மோர் எடுத்துட்டேன்னா ஆல்ரெடி நான் ஐக்கும் சேர்த்து முடிச்சுட்டு வந்ததுனால எக்ஸஸ் அந்த ப்ரஷ்ஷில் என்ன எக்ஸஸ் இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராக இல்லாமல் நீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ மேலே அகைன் வந்து டஸ்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஐ மேக்கப் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஐ கொஞ்சம் டெப்த்தாக இருக்கிறதுனால நான் ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ எடுத்துகிட்டு க்ரீஸ் லைனுக்கு நான் வந்து அப்படி க்ரீஸ் லைன் மட்டும் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். பிளெண்டிங் பர்பஸ் தான். ஸோ நம்ம எப்படி நம்ம பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். இன்னும் எனக்கு அந்த போன் வந்து தெரியும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். கட் க்ரீஸ் நான் பண்ணோன்னே அது எப்படி என்னோடய ஐ வந்து இன்னும் ப்ராம்ப்டாக தெரியுது பாருங்கள். நல்லா ஓப்பன் அப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ எக்ஸஸ் மட்டும்தான் உள்ளே நான் ஃபில் பண்ணுறேன். கட் க்ரீஸ் ஃபினிஷ் பண்ணி ஒன்ஸ் டன் ஆனது பின்னாடி சென்டரில் இந்த ஷிம்மர் இருக்குல்லங்க, இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ ஒன் ஸ்வைப்லேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சுன்னு. ஸோ இது கிளார்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஐஷேடோ பேலட்டு நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். ஸோ இப்போல்லாம் இது அவைலபிள் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கினது. ஸோ பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் அவுட்டர் கார்னரில் நான் இன்னும் இது டார்க் அண்ட் ப்ரௌன் வந்து பிளெண்ட் பண்ணி பண்ணிட்டேன். அடுத்தது இந்த ஐலையும் என்னோடய ஐ மேக்கப் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். அடுத்தது ப்ளஷ்ஷு, கான்டூர், ஹைலைட்டர், இது எல்ஏ கேர்ள் சொல்லிவிட்டு இது வந்து 4-in-1 பேலட்டு. ஸோ இதில் உள்ள ப்ளஷ் பண்ணும்போது நம்ம ஸ்மைல் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த சீக் போன் தெரியும் நமக்கு. ஸோ வந்து பிளெண்ட் தான் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் வச்சு இழுத்துறாதீங்க. ஆக்சுவலி நம்ம ஃபவுண்டேஷன் பேஸ் எல்லாமே போட்டாச்சு. ஜஸ்ட் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு நானே பண்ணும்போது தாங்க என்ன மிஸ்டேக்ஸ் வரும், கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் எனக்கு நானே பண்ணும்போது என்ன மிஸ்டேக்ஸ்னாலும் நான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு அப்போ நான் மாடலாக இருக்கணும். நான் மாடலாக இருந்தால் மட்டும்தான். இப்போ ஃபஸ்ட்டு நான் க்ரீமில் ட்ரை பண்ணேன் கான்டூர். இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா நான் பவுடரில் போட்டு இப்போ செட் பண்ணுறேன். நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போடும்போதே க்ரீம் போட வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிடணும். மேலே டாப் ஆஃப் த லேயர் வந்து பவுடர் தான் நம்ம போட போகிறோம். நான் காஜல்லேயே பார்த்துட்டிங்கன்னா லைனர் மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு போட்டுக்குவேன். எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்மோக் அவுட் மாதிரி எனக்கு லுக் கிடைக்கும். இப்போ தாங்க கஸ்டமரோட கஷ்டம்னா என்னென்னு தெரியுது. எனக்கு நானே காஜல் போடும்போது தான் கஸ்டமரோட கஷ்டம் என்னங்கிறது தெரியுது. நானே கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி டெக்னிக் போடுறேன் பாருங்கள். போடும்போது எனக்கு அப்பர் லிட்லேயும் எனக்கு வந்து கவர் ஆயிரும் காஜல். ஸோ மஸ்காரா இதுவும் மெப்ளினில் இருந்துச்சு. ஃபஸ்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இல்லை, இதில் நல்ல வேல்யூமாக காமிக்கும். நான் லேஷஸ் வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு நல்ல வேல்யூமாக இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக நான் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டேன். என்னோடய மேக்கப் டன். இப்போ அகைன் பாருங்கள், நான் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி ஆக போகிறேன். லிப் லைனர். ஸோ இது மார்ஸோட லிப் லைனர். அந்த லிப் லைனர் வந்து டார்க் சாக்லேட் மாதிரி இருக்கும். எல்லா லிப்ஸ்டிக் பேஸ் நம்ம டிஃபைன் பண்ணால் அந்த லிப் டிஃபைனாக தெரியுது இந்த கலர் போட்டால் மட்டும்தான். மற்ற கலரில் வந்து போடும்போது எனக்கு என்னமோ தெரியறதில்ல.
ஸோ போட்டுட்டு இது நான் ஃபில் பண்ணும்போது என்ன கலர் லிப்ஸ்டிக் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். பட் அது கூட இது மிங்கிள் ஆகுறதுனால எந்த சேஞ்சஸும் இருக்காது. இப்போ சாஃப்ட் கிளாம்னால நான் வந்து நியூட் லிப்ஸ்டிக் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப ரெட்டு, ப்ளம் ஷேடு அந்த மாதிரியெல்லாம் போகாமல் நான் வந்து ரொம்ப நியூட் ஷேட் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலி ஜஸ்ட் ஃபில் பண்ணால் போதும். நிறைய குவான்டிட்டி போட வேண்டாம். நம்ம லிப் லைனர்லேயே முடிஞ்சுச்சு. இப்போ ஓவரால் முடிஞ்சு என்னோடய மேக்கப்பு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். என்னோடய ஹேர் வந்து லைட்டாக வேவி, கர்லி, இது என்ன ரகம்னே தெரில. முன்னாடியெல்லாம் பார்த்தா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கும் என்னோடய டிஷர்ட்டுக்கும் என்னோடய மேக்கப் எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கேளுங்க. இன்னும் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி உங்களோட அப்கமிங் புக் மேக்கப்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நான் மேக்கப்பும் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, குட் லுக் பிரைடல் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதுக்கு எனக்கு டிஎம் பண்ணலாம். உங்களுக்கு நான் எந்த பிளேஸாக இருந்தாலும் சரி அந்த பிளேஸ்க்கு வந்து நான் மேக்கப் பண்ணுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.